ஹலோ, உங்களுடைய லைஃப் சம்மந்தமாக என்ன மாதிரியான டீலிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னே புரிய மாட்டேங்குது. என்ன மாதிரியான டீலிங் பண்ணுறீங்க நீங்கள் உங்கள் லைஃப் கூட? என்ன டீலிங்? தெரிஞ்சு தான் பண்ணுறீங்களா, இல்லை தெரியாமல் பண்ணுறீங்களா? புரியுதா, புரியலையா? உங்களை சில பேரை கேட்குறேன் நான். புரிஞ்சு பண்ணுறீங்களா, தெரியாமல் பண்ணுறீங்களா, இல்லை வேணும்னு பண்ணுறீங்களா? லைஃப்பில் வந்துட்டு ஒரு புது விஷயம் உங்களுக்கு வரணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்க. லைஃப்பில் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும்னு நினைக்கிறீங்க. அப்புறம் இவ்வளோ விஷயங்கள் உங்கள் மைண்டில் இருந்தால் கூட லைஃப்பில் விளக்கு ஏற்றி வைக்கணும் கடவுள்னு நினைக்கிறீங்க. கடவுள் அது உங்களுக்கு நிறைவேற்றுற அந்த நேரத்தில் சில பேர், உங்களில் சில பேர் உங்கள் லைஃப்பில் சில விஷயங்களை கொளுத்தி போட்டவங்க, உங்கள் லைஃப் பற்றிக்கிட்டு எரியும் கொளுத்தி போட்டவங்க, உங்களுடைய கரியர் ஸ்பாயில் ஆகணும்னு நினைக்கிறவங்க, அந்த மாதிரியான சில விஷயங்கள், சில பர்சன், அதுவும் கூட அப்படியே இருந்ததுன்னா உங்களோட ஒரு ஸ்டேபிளான லைஃப், ஒரு ஸ்டேபிளான ஒரு கரியர், ஸ்டேபிளான ஒரு பிஸ்னஸ், ஸ்டேபிளான ஒரு மைண்ட் எப்போ வரும் சொல்லுங்கள்? என்ன தான் நீங்கள் பண்ணுறீங்க? நீங்கள் என்ன தான் டீல் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் லைஃப் கூட? இது மெசேஜ் யாருக்கும் அது அவங்க கண்டிப்பாக புரியுமா? என்ன சொல்கிறேன்னு, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்றது கண்டிப்பாக தெரியும். என்னம்மா இப்படி பண்ணுறீங்களம்மா? உங்களுடைய எனர்ஜி, சரி, எனர்ஜி ரீடிங் நான் பார்க்கல. 1 2 3 நம்பரில் செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 நம்பர் செலக்ட் பண்ணியாச்சா? நம்பர் 1 செலக்ட் பண்ணுறவங்க உங்களுக்கான ரீடிங். ஓகே, டவுன் எனர்ஜியில் இருக்கீங்க. கலெக்டிவ் ரொம்ப டவுன் எனர்ஜியில் இருக்கீங்க. நம்பர் 1 செலக்ட் பண்ணுறவங்க, இட்ஸ் யுவர் டைம்னு கேட்குது எனக்கு. இட்ஸ் யுவர் டைம். ஓகே 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 நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்க, நிறைய விஷயங்கள் இன்னும் மறைவாக தான் இருக்குது உங்கள் லைஃப்பில். சில விஷயங்கள் ரொம்பவே எமோஷ்னலி ட்ரெயின் ஆகிட்டுருக்கிறீங்க. நிறைய பொய்யான ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்ருக்கீங்க. நீங்களே சில விஷயங்களை வந்துட்டு க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க மைண்டில். நிறைய க்ரியேட்டிவ் மைண்டுன்றதுக்காக இப்படியா க்ரியேட் பண்ணுவீங்க? ஏயா சொல்லுங்கய்யா. ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்கிறதால இப்படியா க்ரியேட் பண்ணுவீங்க? நீங்களே வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சரி பண்ண வேண்டிய சில நேரத்தில் அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உப்பு, மிளகா, காரம் எல்லாம் போட்டு கலந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் நான் என்னோடய டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்ற மாதிரி நீங்களாக சில விஷயங்களை மைண்டில் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. இந்த விஷயம் இப்படி தான், இது இப்படி தான் நடக்கணும், இது இப்படி தான் போல் அப்படின்னு நீங்களாக க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. ஸ்ட்ரெஸ் மைண்டுக்குள்ளேயே இவ்வளோ ஸ்ட்ரெஸ். உங்களுக்கு நீங்களே பேக் ஸ்டாப், என்ன நடக்குது?
pile 1 நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்க நீங்களாக சில விஷயங்களை க்ரியேட் பண்ணுறீங்க. ரொம்ப இமோஷ்னலாக நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்டே போகும்போது ஏதோ ஒரு விஷயம்னால நம்ம வந்து இவ்வளோ நாளாக வந்துட்டு நம்ம ஒரு சின்ன சின்ன ட்ராப்பில் தான் மாட்டிக்கிட்டு இருந்தோம். சில விஷயங்கள் கேர்லெஸ்ஸாக நம்ம பார்த்ததுனால பண்ணதுனால நம்ம சில விஷயங்கள் நம்ம சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சில சின்ன சின்ன ஃபெயிலியர் ஆச்சு. ஆனால் இப்போது நம்ம எடுத்த இந்த முடிவு நம்மளை அகல பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிடுமா? மலை மேலேருந்து தள்ளி விட்டுருமா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அவ்வளோதானா? நம்ம லைஃப் முடிஞ்சுதா? ஏன் உங்களோட லைஃப் கடவுள் கையில் கொடுத்துட்டீங்க. நீங்கள் ஏன் வரி பண்ணுறீங்க? இவ்வளோ வருஷமாக மாட்டிக்கிட்டு இருந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரணும்னு நீங்கள் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க. நீங்கள் தான் ப்ரேயர் பண்ணீங்க. நீங்கள் தான் 4 நாளாக அழுது புலம்பி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டீங்க. கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும்னு வரும்போது சில பேசுகிறவங்க அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இல்லை நீங்களாம் ஏதோ ஒரு மைண்டில் ஏதோ ஒரு க்ரியேட்டிவாக சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு லைஃப்பில் முன்னேறதை ஸ்டாப் பண்ணி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதிகமான சிந்தனை, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், ஒரு டாக்ஸிக் ஒரு விஷயம், டாக்ஸிக்கான ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. வெளியில் வாங்க. ஓகே, வெளியில் வாங்க. உங்களுக்கான நியூ லைஃப் கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த லைஃப் வேணும்னா உங்களுடைய அந்த ட்ராமா எல்லாத்தையும் மூட்டை கட்டி வைங்க. உங்களுடைய க்ரியேட்டிவ் மைண்டை கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் நல்ல விதமாக யோசிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. இல்லைன்னா இதே மாதிரி டிப்ரெஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் சண்டை, வீட்டில் ஒரு மைண்டுக்குள்ளேயே சண்டை நடக்கிறது, தேவையில்லாதவங்க பேச்சை கேட்குறது, உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, பயம், ஃப்யூச்சர் பயம், இதெல்லாம் வேண்டாம். ஒன்ஸ் நீங்கள் கடவுளை நம்பிட்டீங்கன்னா கடவுள் உங்களை எப்போவுமே கைவிட மாட்டாங்க. எல்லாத்துலேயும் சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகம் இருக்கலாம், எல்லா விஷயத்திலும் சந்தேகம் இருக்கக்கூடாது. நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் நம்பி இந்த விஷயம் எனக்கு நடந்துட்டதாகவே நீங்கள் நினைக்கணும். அப்போ தான் உங்களால் சில விஷயங்களை உங்களை கிட்ட நீங்கள் வந்துட்டு நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும், மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். உங்களுடைய ஃபுல் பாடி கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கணும்? ஒரு ஷிப், நீங்கள் ஒரு ஷிப் பாடின்றது ஒரு ஷிப்பாகவே வச்சுக்கலாம். அந்த ஷிப்பில் ஒரு கேப்டனே இல்லை. ஷிப் ஏதோ தண்ணியில் அப்படியே போயிட்டே இருக்குது, கடலில் போயிட்டே இருக்குது. என்ன அதோட நிலைமை என்ன? ஷிப்போட அந்த நிலைமை அடுத்தது என்ன நடக்கும்? ஒன்று மூழ்கணும், எதனா ஒரு இதில் போயிட்டு பாறையில் மோதி கீதி ஏதோ ஒன்று ஆகிட்டு அது முழுக வேண்டியது தான், உடஞ்சி கிடிஞ்சி. அதே மாதிரி தான் நம்மளுடைய பாடி. உங்களுடைய பாடியோட கேப்டன் யார்? ஹெட் யார்? அந்த கண்ட்ரோல் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். மெயின் பர்சன் நீங்களே அப்படி இருந்தீங்கன்னா, உங்களுடைய மைண்ட் அப்படி இருந்ததுன்னா மற்ற பாடியில் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. அந்த வடிவேல் படத்தில் சொல்கிற மாதிரி, அந்த காமெடியில் வர மாதிரி, நண்பர்கள் படத்தில் அந்த ஆணி எடுக்கிறது, ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொன்னால் இன்னொருத்தவங்க போயிட்டு இதை எடுத்துகிட்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான ஒரு சில விஷயங்கள் தான் நடக்கும் உங்களுடைய அந்த பாடியில். அந்த மைண்ட் ஒரு கண்ட்ரோலில் இல்லைன்னா பயப்படாமல் ஃப்யூச்சர் நல்லாவே இருக்குது. உங்கள் ஃப்யூச்சர் நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. உங்களுடைய ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்குன்றது நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. நீங்கள் கதை எழுதாதீங்க. உங்களுடைய ஸ்டோரி ஆல்ரெடி எழுதியாச்சு. இப்போ அந்த ஸ்டோரிக்கு நீங்கள் வந்துட்டு அந்த இதில் நீங்கள்
அது பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் ஒரு கேரக்டராக நீங்கள் இருக்கிறீங்க. கடவுள் எழுதிட்டார், ஒரு கேரக்டராக இருக்கிறீங்க. ஒரு கேரக்டர் வந்து சில காலம் இப்படி தான் உங்களுடைய லைஃப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிட்டு இப்படி வந்துட்டுருக்கு. இனி போக வேண்டிய காலத்தில் உங்கள் லைஃப் ஜேர்னியில் ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட், அந்த டெஸ்டினேஷன் உங்களுக்கு வேணும், நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுடைய இந்த கேரக்டரை நல்ல விதமாக கடவுள் எப்படி எழுதினாரோ அதை கண்டினியூ ஆகிறதுக்கு உங்களுடைய மைண்ட், பாடி, சோல் எல்லாத்தையுமே ஒரு அலைண்டாக எடுத்துகிட்டு வாங்க. உங்களுடைய பாடிக்கு நீங்கள் தான் கேப்டன். அந்த கப்பல் கடலில் மூழ்காமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஓகே, யாருக்கு புரியணுமோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு வந்துட்டு உங்களுடைய பாஸ்ட் லவர் இல்லை ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஃபீமேல் ஆர் மேல், அவங்களால ஏதோ ஒரு விஷயம் இப்போதைக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ராக்ஷனை கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் ஓகே. ஃபைல் 2 செலக்ட் பண்ணுவாங்க. 2 செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கான மெசேஜ் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்க நம்பர் 2. நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்க லைஃப்பில் பண விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் இன்னமும் உங்கள் லைஃப் ஜேர்னி போயிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு நியூ விஷயத்துக்காக எந்த விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ, எந்த விஷயத்துக்காக நீங்கள் இவ்வளோ நாளாக நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு போராட்டம் லைஃப் ஃபுல்லாக போராடிட்டுருக்கிறீங்களோ ரொம்ப வருஷமாக, ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னா கூட உங்களுக்கு வந்து கை கட்டி போட்டு உங்களை அடைச்சி வச்ச மாதிரியான ஒரு ஃபீல், ஒரு விஷயத்தை ஒரு ஃப்ரீ மைண்டாக ஒரு ஃப்ரீயாக உங்களால் பண்ண முடியல. எதுவாக இருந்தாலும் அதிகமாக ஒரு விஷயத்துக்கு ஒரு 1000 தடவையாவது யோசித்து தான் எந்த விஷயமா இருந்தாலும் முடிவெடுக்கிறீங்க. எல்லாமே ஒரு கிளியர்டாக இருக்கீங்க, எல்லா விஷயத்துலையும் கிளியர்டாக இருக்கீங்க. ரொம்பவே ஃபோக்கஸ்ட் அதிகமாக இருக்குது உங்களுடைய இந்த லைஃப் சம்மந்தமாக. ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் சில விஷயங்களில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. உங்களை நீங்களே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிட்ருக்கீங்க. நிறைய விஷயங்களில் உங்களை நீங்கள் நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே புது விதமாக சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் இப்போ தான் ஒரு பாலைவனத்தில் ஒரு பூ பூக்குன்ற மாதிரி நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச சில விஷயங்கள் வந்துட்டு இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து சின்ன சின்ன ஒரு அந்த செடி மலை ஒரு வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த பாலைவனத்தில் சின்ன சின்னதாக வர ஆரம்பிச்சிருக்கு. உங்களுடைய ஹோப், உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய ட்ரஸ்ட் உங்களை கைட் பண்ணிவிட்டு உங்களை ஒரு நியூ பர்சனாக உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணுறீங்க. சில விஷயங்கள் இது நமக்கு தேவையில்லை, இந்த விஷயம் நமக்கு தேவை, எது உங்களுக்கு தேவையில்லையோ அதை நீங்களே அவாய்ட் பண்ணுறீங்க. எந்த விஷயத்துக்காக நீங்கள் ஒரு பண விஷயம் இருக்கட்டும், உங்கள் எனர்ஜி உங்கள் டைம் தேவைப்படுதோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்க. நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்கள தான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, அதுதான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. எல்லா சில விஷயங்கள்ல நிறைய விஷயங்களை மாறி தாண்டி வந்துட்டீங்க. நீங்கள்
தாண்டி வந்துட்டுருக்கீங்க. இங்கே பழைய விஷயங்களை எதுவுமே வந்துட்டு நீங்கள் பார்க்குறதும் கிடையாது, யோசிக்கிறதும் கிடையாது. சில விஷயங்களை வந்துட்டு அடியோட மறந்துட்டீங்க. ஒரு ஹர்மிட் மோடுக்கு வந்துட்டீங்க நீங்கள் எல்லா விஷயத்துக்கும். சில விஷயங்கள் இப்போ உங்கள் லைஃப்பில் புதுவிதமாக சில விஷயங்கள் நடக்குது, சில விஷயங்கள் கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாரு. அப்படின்னும் போது சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப், லவ், நமக்கு கரியர் இவ்வளோதான் நினச்சி நீங்கள் ரொம்ப ஒரு இதாக இருப்பீங்க, இவ்வளோதான் நம்மளுடைய லைஃப்ன்ற மாதிரி. ஆனால் இல்லை, உங்களுடைய லைஃப்பில் ஒரு அடுத்த ஒரு புதுசாக ஒரு லைஃப் இருக்குன்றதுக்கு கடவுள் சின்ன சின்ன விஷயங்கள் காட்டுறாங்க. சில நேரத்தில் நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் ஜகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் லைஃப்பில் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் பின் போயிட்டு ரொம்ப யோசனை பண்ணிவிட்டு சில விஷயங்கள் நமக்கு ஒத்து வருமா வராதான்ற மாதிரி யோசிச்சுட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணும்போது உங்களுடைய லைஃப் கண்டிப்பாக ஒரு செலிப்ரேஷன் மோட், நல்ல ஒரு உங்களுடைய நல்ல லைஃப் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. விக்ட்ரி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஜஸ்டிஸ், உங்களுக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் போகிற அந்த பாத் ரொம்பவே சரியான பாதை. இதில் எடுக்க சொல்கிறாங்க பைல் 2. என்ன மெசேஜ் சொல்ல வராங்க உங்களுக்கு ஓவரால்? நீங்கள் இவ்வளோ ஃபோக்கஸ்டாக உங்களை நிறைய விஷயத்தில் உங்களை மாற்றிக்கிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டுருக்கீங்க. நடக்காத ஒரு விஷயத்த கூட நடக்கிற அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு டெடிக்கேட்டட் பர்சனாக இருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களில் ஒர்க் சம்மந்தமாக எந்த இதுவாக இருந்தாலும் எல்லா விஷயங்களும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. எல்லாமே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குன்ற விஷயம் நல்லாவே உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த விஷயம் எடுத்தாலும், எந்த விஷயம் நீங்கள் செய்யணும் முடிவு எடுத்தாலும், எந்த டிசிஷன் நீங்கள் எடுத்தாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ரொம்ப ஒரு வெல் ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு பிளானோட பண்ணுற மாதிரி விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ். ஸ்கார்பியோவாக இருக்கலாம், வீனஸ் சைன் நிறைய இருக்குது. வீனஸ் சைன் நிறைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது உங்களுக்கு, நிறைய பிளஸ்ஸிங்ஸ். வாட்டர் சைன், வாட்டர் சைன், அதுக்காக வாட்டர் சைன் தான் இல்லை, எல்லாருக்குமே இந்த மெசேஜ் போகிறது. உங்களுக்கு இந்த மெசேஜ் ரெசனேட் ஆச்சுன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கான மெசேஜ் சரியா. இங்கே வாட்டர் சைன் எனக்கு சிக்னிஃபிகண்ட்டாக தெரிஞ்சதுனால நான் சொன்னேன். ரொம்ப வருஷமாக நீங்கள் பண்ண இந்த ஒர்க் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பலன் தரக்கூடியதாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் என்ன நீங்கள் செய்கிறீங்களோ, நீங்கள் எந்த விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ, நீங்கள் எந்த ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ, ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்து உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு நீங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சு எல்லா விஷயங்களுமே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களோ, எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கை கொடுக்குது. பண்ணவே முடியாதுன்ற விஷயங்கள் கூட உங்களுக்கு கை கொடுக்குது. பாயிண்ட் 2 தான் உங்களுக்கான ஒரு இது கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இந்த கார்டு வந்தது. பாயில் 2க்கான மெசேஜஸ். இப்போ பாயில் 3க்கான மெசேஜஸ் போலாமா? பாயில் 3, பாயில் 3, பாயில் 2. நீங்கள் ரொம்பவே வந்துட்டு இப்போ ஒரு மிலிட்ரிலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியில் ஒரு ரூட் ஒரு இந்த பிஹேவியரில் உங்களை பார்த்தாலே ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆர் விமன் அந்த மாதிரி ஒரு இதில் பர்சனாலிட்டியில் நீங்கள் இப்போ இருக்கீங்க. உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கே தயங்குவாங்க ஆளுங்க. அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி உங்களை நீங்கள் ரொம்பவே சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப். பாயில்
3 pile 3 நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்க நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கான மெசேஜ் நம்பர் 3 நம்பர் 3 ரிலேஷன்ஷிப் இது ஒரு பார்ட்னர்ஷிப் கை கொடுக்குது ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயம் கை கொடுக்கணும் வரும்போது ஏதோ சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. நல்ல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு டவுட்ஃபுல்லாகவே இருக்குது. நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. உங்களுடைய இன்ட்யூஷன் கரெக்டாக தான் உங்களை வழிநடத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. எல்லா விஷயத்துலையுமே உங்கள் இன்ட்யூஷன் கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஒரு டவுட் உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. டவுட் இருந்தது, இருந்துகிட்டே இருக்குது இது ஒரு விஷயத்தில். Pile 3 டவுட். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள், உங்களுடைய ஏஞ்சல்ஸ், உங்கள் காட் காடஸ், உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் கொடுக்கும்போது ஒரு நல்ல விஷயம் இருக்குது. எல்லாத்துலேயும் அது பக்கத்தில் எல்லா கார்ட்ஸும் வந்து ஒரு டவுட்ஃபுல்லான கார்ட்ஸாக தான் இருக்குது. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண திங் கிடைக்கிது. இருந்தாலும் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்குது. Ace of Cups, Ace of Swords, Ace of Wands. மூணுமே சேர்ந்து வருது. எவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்துட்டுருக்கு, நடந்துட்டும் இருக்குது. சில பேருக்கு நடந்துட்டும் இருக்குது, வந்துட்டுருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், நடந்துட்டுருக்கு. இந்த டைமில் ஒரு டவுட் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் ஒரு டவுட்ன்ற விஷயத்தை நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா, டவுட் இருந்த விஷயம், ஒரு கன்ஃபியூஷன்ற விஷயம் கார்ட்ஸ் அப்படியே கொடுக்குறாங்க ஸ்பிரிட்ஸ். உங்களுக்கு டவுட்ன்ற விஷயம் வச்சுருந்தா, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட்லேயே இருந்தீங்கன்னா இந்த ஒரு இதில் தான் இருப்பீங்க. நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு யோசனை, இந்த மாதிரியான ஒரு ஹார்ட் பிரேக், இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி தான் இருப்பீங்க. நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணணும். நம்பர் 3 உங்கள் கையில் தான் இருக்குது. நல்ல விஷயங்கள் வரும்போது ஸ்டாப் பண்ணிக்காதீங்க, மூவ் பண்ணுங்கள். உங்களுடைய நியூ லைஃப்காக மூவ் பண்ணுங்கள். ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணாதீங்க, மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சாலும் கன்ஃபியூஷன், ஏதோ ஒரு விஷயத்தில் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஸ்டெப் எடுக்கும்போது ஒரு டவுட் வந்து ஸ்டாப் ஆகுறீங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் மூவ் ஆன் ஆகாமல் கொஞ்சம் பேக் திரும்ப யோசிக்கிறீங்க. வேண்டாம், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிஜமாகவே ஒரு நல்ல லைஃப் இருக்குது, நீங்கள் நம்பணும். பாசிட்டிவான லைஃப் இருக்குது. என்ன மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க எனக்கு தெரியாது, என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாலும் கடவுளை நம்பி மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ஒரு லைட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எந்த பாத் நீங்கள் போகணுன்றது கண்டிப்பாக தெரிய வரும். ஒரு பாதையே இல்லை, நமக்கு மைண்டில் ஒரு கொஸ்டின் மார்க் வந்துருச்சு உங்களுக்கு. நம்ம போவோமா வேண்டாமா, இது கரெக்டாக இல்லையா, இந்த முடிவு சரியா இல்லையா, நம்ம நம்பலாமா வேண்டாமா, பண்ணாதீங்க. அப்படி பாதையே தெரியலனாலும் கடவுள் உங்களுக்கு காட்டுற பாதையில் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. உங்கள் டெஸ்டினேஷன், உங்களுடைய சக்ஸஸ்க்கான அந்த லைஃப்க்கு நம்புங்க. எல்லாத்துலேயுமே ஒரு டவுட்டாகவே பார்க்காதீங்க.
எதனா இருக்கான்னு பார்க்குறேன் சொல்கிறதுக்கு மெசேஜஸ். கடவுள் ஒரு பாதை காட்டாங்கன்னா நீங்கள் ஒரு பாதையில் போகிறதுக்கு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. அப்புறம் நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க, இது கரெக்டாக தப்பா. சேஞ்ச் பண்ணுங்க ஐயா. ஓகே, சக்ஸஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. டேக் கேர். காட் பிளஸ்.